கிரிக்கெட் ஆடும்போது ஃபியர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னைக்கு பேட்டிங் ஆட போகும்போதோ இல்லை பவுலிங் போட போகும்போதோ இல்லை ஃபீல்டிங்கில் பால் பிடிக்கும் போதோ நம்ம அன்னைக்கு அந்த விஷயத்த ஒழுங்காக பண்ணலைன்னா ஐயோ கோச் திட்டிடுவாரோ அடிச்சிருவாரோ நம்மளை கலாய்ச்சிடுவாங்களா இல்லை நம்மளை பார்த்து ரொம்ப சிரிச்சிடுவாங்களா ஊர் முன்னாடியே அசிங்கமாக போயிடுமே குமார் இப்படின்ற ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம அந்த மொமெண்ட்டில் அந்த பாலில் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பயந்து 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 ஃபெயில் ஆகிறோன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்கா. முதல்ல நம்ம எல்லாரையும் நமக்குள்ளேயே கேட்டுக்கலாம், நம்ம கண்டிப்பாக லவ் பண்ணி பிடிச்சிருக்குன்றதுனால தான் கிரிக்கெட் ஆடுறோமா, இல்லை மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும், நான் கெத்துன்னு காமிச்சிக்கணும், வேலிடேஷனுக்காக கிரிக்கெட் ஆடுறோமா? நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச லவ் பண்ணி தான் கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி மற்றவங்கள பற்றி, இந்த உலகத்தை பற்றி, ஏன் நம்ம அம்மா அப்பாவை பற்றி கூட நம்ம யோசிக்காமல் பயப்படாமல் ஒரு வாட்டி பயந்து பயந்து அவுட் ஆகிறதுக்கு பதிலாக இல்லை பயந்து பயந்து பால் போட்டு 6 கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் தைரியமாக ஒரு ஓவர் போட்டு பாருங்களேன், தைரியமாக பேட்டிங் ஆடி பாருங்களேன். அன்றைக்கி அவுட் ஆகிக்கோங்க 0ல், பட் பரவாயில்ல, உங்களுக்கு தூக்கம் பெட்டராக வரும். ஏன்னா நீங்கள் தைரியமாக ஆடி அவுட் ஆனீங்க, நீங்கள் வேறு எதையும் பற்றி யோசிக்காமல் அவுட் ஆனீங்க அப்படின்னு. இன்னொரு மேட்ச் வரவே வராதா என்ன, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்ன? ஓ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுடா, என் வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் வேறு, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் பயனால ஃபெயில் தானே ஆக போகிறீங்க, என்ன ஆகிட போகிறது? அட்லீஸ்ட் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணிங்கன்னு கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். பட் வெளில நீங்கள் மேட்ச் இல்லாத டைமில் ஆஃப் சீசனில் ஒர்க் பண்ணுங்கள், அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பண்ணுங்கள். பட் திரும்ப நீங்கள் மேட்ச்சில் அதை தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றியும் நினைக்கலாம். கண்டிப்பாக இது அட்லீஸ்ட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை 20% இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் தினமும் பயந்துட்டு இருக்கிற இன்னொரு கிரிக்கெட்டர் தான் தினமாக நானும் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். மோஸ்ட் வீடியோஸ் ஃபாலோ மாஸ் மைண்ட் ஆன் Instagram and on YouTube. Subscribe and support to my channel.